இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு மாபெரும் யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயன்கள் என்ற தலைப்பில் இயேசுவின் பிறப்பை நம்முடைய இதயத்தில் கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த யூபிலி ஆண்டில் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற செய்திகளை சிந்தித்து பார்ப்போம். உலகத்தின் தொடக்கத்திலேயே கடவுள் இந்த மனிதனோடு இருக்க வேண்டும், இந்த மனிதனோடு பயணிக்க வேண்டும் என்ற ஆசையால் இந்த திருவிவிலியம் முழுவதும் கடவுள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மனிதனை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பின் வெளிப்பாடாக பல்வேறு நன்மைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நன்மைத்தனம் தான் இயேசுவினுடைய பிறப்பில் நாம் பார்க்கின்றோம். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று சொல்லி இறைவன் சொல்லுகின்றார். இந்த இயேசுவினுடைய பிறப்பு கடவுளுடைய இருப்பை நமக்கு கொடுக்கின்றது. இந்த இயேசுடைய வாழ்க்கை மீண்டும் இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தையை எடுத்து சொல்லுகின்றது. திக்கற்றவர்களை, தனிமையில் இருக்கக்கூடியவர்களை, வியாதியஸ்தர்களை, துயரத்தோரை தேடி சென்று இந்த இயேசு கடவுள் உங்களோடு, கடவுள் நம்மோடு என்ற செய்தியை மீண்டும் மீண்டும் எடுத்துக் கொள்கின்றார். இந்த இயேசுனுடைய இந்த ஒரு செய்தி தான் அவருடைய உயிர்ப்பிலும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. உயிர்த்த இயேசு இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை அந்த உன்னத செய்தியை நமக்கு தருகின்றது. இறைவன் நம்மோடு இருக்கின்றார், இறைவன் நமக்காக இருக்கின்றார், இறைவன் நமக்காக எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை இறைவன் இந்த நற்கருணை வழியாக நமக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த நற்கருணை ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தால் 5 ஆசீர்வாதங்களை, 5 செய்திகளை இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒன்று, அவர் தன்னை உண்மையான திராட்சை செடி என்றும் அவருடைய தந்தை அவரை நட்டு வளர்க்கின்றார் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய பார்வையில் வெளியேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். கடவுளுடைய உடலாக, உள்ளமாக, அவருடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்டவனாக, அவருடைய மாட்சிக்காக உருவாக்கப்பட்டவன் என்பதை இறைவன் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டுகின்றார். நீ என் பார்வையில் வெளியேற பெற்றவன், நீ எனக்குரியவன், நான் விலை கொடுத்து உன்னை வாங்கிவிட்டேன், நீ என்னுடைய பங்கு என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் ஓயாது இருகரம் விரித்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். நீ எனக்குரியவன், நீ என்னுடைய பங்கு, நான் உன்னை எனக்கென தேர்ந்தெடுத்து விட்டேன், இந்த உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுத்து விட்டேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் மொழி கூறுகின்றார். இரண்டாவது, இந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, கொடியோடு இணைந்திராத கிளைகள் கனி தர முடியாது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய சீடருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். பேதுரு மற்ற சீடர்களோடு மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். இரவு முழுவதும் உழைத்தும் ஒன்றும் கிடைக்காமல் இருக்கின்ற நேரத்தில் இயேசு சொல்லுகின்றார், வாருங்கள் ஆழத்திற்கு போவோம். அப்பொழுது பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே, இரவு முழுவதும் உழைத்து ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனால் நீ சொல்வதால் நான் வலைகளை வீசுகிறேன் என்று சொல்லி வலைகழிய அவர் மீன் பிடிக்கின்றார். மீண்டும் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்கள் மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி செல்லுகின்றார்கள். மீன் பிடிக்க இரவெல்லாம் உழைத்தும் ஒன்றும் கிடைக்காமல், ஓய்வின்றி உழைத்தும் பயனில்லாமல் இருக்கும் பொழுது இயேசு கரையில் இருந்து அவர்களை பார்த்து கேட்கின்றார், பிள்ளைகளை மீன் கிடைக்கவில்லையா? அப்பொழுது அவர்கள் ஆம் என்று சொல்ல, வலைகளை வீசுங்கள் என்று சொல்கின்றார். வலைகளிய மீன் கிடைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து நாம் செயலாற்றும் பொழுது நம்முடைய செயல்களுக்கு 100% பலன், வலைகளிய நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டினை இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த நற்கருணை ஆண்டவர் மீண்டும் நமக்கு கொடுக்கின்ற 3வது செய்தி, நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையா இருக்கின்றீர்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்றார். இயேசுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் தூய்மையாக்குகின்றது. இயேசுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை பற்றி செய்கின்றது. எம்மாவு சீடருடைய பயணத்தில் பார்க்கின்றோம், இயேசு இறந்து விட்டார் என்ற துயரத்தில் இயேசு மீது நம்பிக்கையற்றவர்களால் பயணித்தவர்களோடு இயேசு மீண்டும் சென்று, எங்கே 2-3 பேர்கள் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்ற இறைவார்த்தை உண்மையாக்கி அவர்களோடு பயணிக்கின்றார். இறைவார்த்தை எடுத்து சொல்லுகின்றார். இறைவாக்கினர்கள் கூறிய வார்த்தைகளை எடுத்து கூறுகின்றார். அவர்களுடைய உள்ளம் பற்றி எரிகின்றது. இயேசு அப்பம் பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றது. இன்றைக்கு இந்த நற்கருணை நம்முடைய கண்களை திறக்கின்றது. நம்முடைய இதயத்தில் அவருடைய அன்பு தீயை பற்றி எரிய செய்கின்றது. அவருடைய அன்பை, அவருடைய உடனிருப்பை நமக்கு கொடுக்கின்றது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையா இருக்கின்றீர்கள். நம் ஒவ்வொருவரையும் தூய்மையாக்குகின்ற ஒரு அருள் அடையாளமாக இயேசுடைய பிரசன்னம் இங்கே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, 4வதாக, என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நீங்கள் எனக்குள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
அன்புக்குரியவர்களை, நாம் விரும்பி கேட்கின்ற எல்லாவற்றையும் இவர் கொடுப்பவராக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த இஸ்ரேல் மக்கள் யாவை இறைவன் நோக்கி கதறுகின்றார்கள். யாவை இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சி மண்டாடுகின்றார்கள். அப்பொழுது யாவை இறைவன் இந்த மோயிசனுக்கு தோன்றி இப்படி சொல்லுகின்றார், இதோ என் மக்களுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவருடைய வேதனையை நான் உணர்ந்திருக்கிறேன், அவர்களை விடுவிக்க இதோ நானே வந்திருக்கிறேன். இயேசு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்திருக்கின்றார். எனவேதான் அவர் சொல்லுகின்றார், உன் உதட்டில் வார்த்தை உச்சரிப்பதற்கு முன்பதாகவே உன் தேவைகளை உன் விண்ணக தந்தை அறிந்திருக்கின்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டறிவீர்கள் என்று சொல்லி அவர் நமக்கு கொடுப்பவராக, நம்முடைய இதய ஆசையை இதய ஆவலை நிறைவேற்றுவராக இருக்கின்றார். இறுதியாக என் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவடைவுமே இவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று இந்த நற்செய்தியில் சொல்லுகின்ற இறைவன் நம் மகிழ்ச்சி நிறைவடைய, நம்முடைய மகிழ்ச்சி நித்தியத்திற்குமானதாக இருக்க இந்த நற்கருணை வழியாக நம்மோடு இருக்கின்றார். அவர் தன் சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், இதோ நான் திக்கற்றவர்களாக உங்களை விட்டுவிட மாட்டேன், தகுந்த துணையாளரை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன இயேசு உயிர்த்தெழுந்த பின் சொல்லுகின்றார், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நம்முடைய வேதனைகள் அனைத்திலும் நம்முடைய கண்ணீரை துடைக்க நம் கரங்களை பிடித்து இதுதான் வழி, இங்கே நடந்து செல் என்று சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழுந்த இடத்திலிருந்து நம்ம எழுப்பி நடக்க, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க, நம்முடைய உணர்வுகளை உள்ளத்தின் காயங்களை வேதனைகளை உணர்ந்து கொள்ள, நம்முடைய தேவைகளில் எல்லாம் நம்மோடு இருந்து வழிநடத்த இதோ நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கின்றார். உலகம் முடியும் வரை என்னாலும் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய மகிழ்ச்சி நிறைவடைய இந்த நல்ல நாளில் இந்த நற்கருணை நாதரை நம்முடைய இதயத்திற்குள் அழைப்போம். இயேசுவை என்னுடைய இல்லத்திற்குள் வாரும் என்று சொல்லி அழைப்போம். எம்மாவு சீடர்கள் ஆண்டவரை எங்களோடு தங்கும் என்று சொன்னார். இயேசு அவர்களோடு தங்கினார். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிற இயேசுக்கு நம்ம இதய கதவை திறப்போம். அவர் நம்மோடு வந்து தங்கினார். அவரோடு நாம் இணைந்தால், அவர் நம்மோடு இருந்தால், நாம் விரும்பி கேட்பது நாம் நினைப்பது எல்லாம் கைகூறும்.